புசி ஆனந்த் இடத்தை செங்கோட்டையன் பிடித்து விட்டதாக பலரும் வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னவென்றால், புசி ஆனந்த் இருந்த அந்த ஒரு பொசிஷனில் செங்கோட்டையன் வந்து விட்டதாகவும், அவருக்கு பிறகுதான் புசி ஆனந்த் இருப்பதாகவும் வெளி உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் கட்சி அலுவலகத்தில் நடக்கின்ற மீட்டிங்களுக்கு சில சமயம் விஜய் வர முடியாத காரணத்தினால் புசி ஆனந்த் தான் தலைமை ஏற்று அதை நடத்துவார். இம்முறை கடைசியாக நடந்த மீட்டிங்கில் செங்கோட்டையனும் ஆதவர்ஜுனா அவர்கள் தான் தலைமையில் தான் இந்த கட்சி மீட்டிங் ஆனது நடைபெற்றது. இந்த கட்சி மீட்டிங் எலெக்ஷன் மிக அருகில் இருப்பதன் காரணத்தினால் பயங்கர விவாதத்துடன் நடைபெற்றது. ஸோ இவ்விவாதத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு 4 மண்டல தொகுதிகளில் யார் யார் வேட்பாளராக நிப்பாட்ட வேண்டும், யார் யாரை வழிநடத்தி இது பண்ண வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை வழங்கியிருக்கதாக அந்த கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியில் இருந்து கொண்டு கட்சி முன்னேற்றத்திற்காகவோ இல்லை வேற ஏதோ தொழிலுக்காகவோ இல்லை வேற ஏதோ பணிக்காகவோ பணம் ஏதாவது வாங்கினால் அவர்கள் கட்சியிலிருந்து உடனே நீக்கப்படுவார் என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி மாநாடு மிக மணி நேரம் நடந்தது. இதில் ஏகப்பட்ட கருத்துக்கள் வைத்திருக்கின்றன. அந்த கருத்துக்கள் எல்லாம் எலெக்ஷனுக்கு மிக அருகாமல் இருப்பதனால பயங்கர பேச்சு பொருளாக வெளியே தெரிய வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து எலெக்ஷன் ரிலேட்டடான நியூஸ்கள் வருவதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.